வெல்கம் டு சரசு சமையல். இந்த வீடியோல நம்ம குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோங்க. இப்போ நான் கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அதே சமயத்தில் குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரணமாக வீட்லேயுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யலாங்க. நம்ம சாதாரணமாக பருப்பு சாதம், புளி சாதம், லெமன் சாதம், சமயத்தில் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் கூட கொடுத்து அனுப்புவோம். அவங்களுக்கு போர் அடிக்கிற அன்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்க டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பீட்ரூட் புலாவ் கொடுக்க போகிறேன். அப்புறம் பட்டாணிலேயே வந்து கொஞ்சம் புலாவ் டைப் தாங்க. அதுவுமே இப்போ பட்டாணி சீசன் இல்லைங்களா, அதனால் பச்சை பட்டாணி வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ரைஸ் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ கொத்தமல்லியும் சீசன். கொத்தமல்லி தலையை வந்து சட்னி அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ரைஸ் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல கொடுக்க முடியாதுங்க. இப்போ நான் சொல்கிற ரைஸு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம். அதுக்காக எங்கள் குட்டி மாவுக்கு அப்பப்போ நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்து விடுவேன். அதையெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து நான் பீட்ரூட் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரைஸ் எல்லாமே எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணி சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் ரைஸாக தான் பண்ணுறோங்க. டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாதத்தை உதிராக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கூடவே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டால் போதுங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு மட்டுமே தாளிச்சுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க வெங்காயம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ ரைஸ் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லா பொருட்களுமே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பட்டாணியை வேக வைக்கும்போது லேசாக உப்பு போட்டு வேக வச்சிடணும். இப்போ இதுலேயே கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணும். இப்போ நம்ம சேர்த்த கேரட் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம உதிராக வேக வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துடலாங்க. இந்த ரைஸ்க்கு மல்லி இலை ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சுங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் சேர்க்குறேங்க. நம்மக்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பச்சை பட்டாணி சாதம் ரெடிங்க. விருப்பப்பட்டால் மறுபடியும் மேலால் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இந்த ரைஸ் பண்ண அன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு மீல் மேக்கர் ஃப்ரை தான் செஞ்சு கொடுத்து அனுப்பினோங்க சைட் டிஷ்ஷாக. இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் மல்லி சாதம் செய்ய போகிறோங்க. மஷ்ரூம் மல்லி சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு தாளிச்சாச்சுங்க. இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. 1 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் அரிசி, அதுக்கு தேவையான அளவு தான் எல்லாமே சேர்க்குறேங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கறிக்குழம்பு தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. கறிக்குழம்பு தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க, ரொம்ப பொடியாக வேணாம். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை நல்லா 1 கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோங்க. தேங்காய் பால் 1 டம்ளர், தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலும் தண்ணியுமா சேர்த்து நான் 2 டம்ளர் சேர்க்குறேங்க. சீரக சம்பா அரிசியில் தான் நான் செஞ்சேன். அதனால் இந்த மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்தாச்சுங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை ஜஸ்ட்டு இந்த மாதிரி மூடி மட்டும் வைக்கலாம், வெயிட் வேண்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி பிடிச்சி வேக ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் தண்ணியுமா இருக்குது.
இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற கறிக்குழம்பு தூள்லேயே காரம் இருக்குது. நான் கொத்தமல்லி அரைக்கும்போது ஒரு பச்சை மிளகாயம் அரைச்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியுமா சேர்ந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க. அதே சமயத்தில் அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், அப்படியே நல்லா கரண்டியில் பெரட்டி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிராக சாதம் வெந்திருக்குங்க. கீழே கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ரைஸில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அரைச்சி விட்டுருக்கோம். கூடவே கறிக்குழம்பு தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமேன்னு பண்ணேங்க. ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரைஸ் வச்ச அன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் ரசம் வச்சதால் அவரைக்காய் பொரியலும் வச்சேங்க, கேரட் வச்சேன். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கேரட் பொரியலும் இந்த மஷ்ரூம் மல்லி சாதமும் கொடுத்து அனுப்பினேங்க. ஸ்கூலில் ஆதிரா சாப்பிட்டுட்டு வந்து ஈவினிங் வந்துட்டு, அம்மாச்சி இது பிரியாணி மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரைஸ் நம்ம செய்முறையில் பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் புலாவ் செய்கிறதுக்கு பாசுமதி ரைஸு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு பெரிய பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரைஸ் ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டாச்சுங்க. கருவேப்பிலை தாளிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று கீறி போட்டுக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் 2 நறுக்குனது சேர்த்தாச்சு. இப்போ இந்த பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இதுக்கும் கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 10-20 செகண்ட் வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் புதினா இலை சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதுலேயே தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரைஸ் எல்லாம் செய்யும்போது நான் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து தாளிக்க மாட்டேங்க. ஏன்னா குட்டீஸ் சாப்பிடும்போது அது வாய்க்கு வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீட்ரூட் சேர்க்குறோங்க. பீட்ரூட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாசுமதி ரைஸ்க்கு 1 பங்கு ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 1.25 பங்கு தண்ணி வச்சா சரியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுட்டு அந்த ரைஸை தான் நம்ம சேர்க்கணும். தண்ணி வந்து ரைஸில் இருந்துச்சுன்னா குழஞ்சிருங்க. அதனால் இந்த மாதிரி இப்போ பாசுமதி ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கொதி பிடிச்சி வருது பாருங்களேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்துலையே நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தாங்க பண்ணணும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியுமா இந்த அளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நெய் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இந்த சாதத்துக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கும் போது மணமாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்ப்பேன். இப்போ இதை நல்லா மட்டைப்படுத்தி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் வச்சிடலாங்க. 1 விசில் விடலாம். 1 விசில் விடும்போது கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ 1 விசில் வந்துருச்சுங்க. வெயிட் ஆறட்டும். இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அப்படியே திறக்கும் போதே வாசம் ஜம்முன்னு வந்துச்சுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. பாருங்கள், குக்கரில் கீழே கூட பாருங்களேன், ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லைங்க. இப்போ நமக்கு சத்தான சுவையான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் பாப்பாவுக்கும் நான் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் கொடுத்து அனுப்புனேங்க. கூடவே ஆனியன் ரைத்தா வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது காம்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் வறுவல் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேங்கிறதுக்காக கேரட் பீன்ஸ் பொரியல் கொடுத்து அனுப்பிட்டேங்க.
ரைஸ் அதே மாதிரி நல்லா உதிராக வந்துச்சுங்க. 1/4 கிலோ பாசுமதி அரிசிக்கான அளவுகள் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இந்த கலர்ஃபுல்லான ரைஸை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் என்னங்க, பெரியவங்களுமே விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே என்னுடைய ஓன் ரெசிபி தாங்க. நான் எதை பார்த்தும் செய்யலை, நம்மளா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசித்து நானே தான் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.